வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ தாவரம் என்னென்னா இருவாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரங்க. இது தாங்க அந்த தாவரம். இது இதய வடிவில் இருக்கும். இதய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இலைகள்லாம் ரொம்ப பெரிய இலைகள். இது பாகினியா டொமெண்டோசா அப்படிங்கிற ஒரு தாவரவியல் பெயர்களை உள்ளடக்கிய ஒரு தாவரம். ஃபேபேசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த தாவரம். இந்த தாவரம் எங்கு பார்த்தாலும் காணப்படக்கூடிய தாவரம். நல்ல வெயில் வெப்பமான இடங்கள் அல்லது குளிர்ச்சியான இடங்களில் வளரக்கூடிய தாவரம். சிறு செடி மர வகைகளை சேர்ந்த தாவரம். மஞ்சள் நிறத்தில் பூக்களை பூக்கக்கூடிய தாவரம். பூக்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும். ரொம்ப அழகிய ஒரு தாவரம். பார்ப்பதற்கு இதய வடிவத்தில் இருக்கும். இதை ரெண்டையும் பிரித்து பார்த்தோம்னா கிட்னி ஷேப்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்தினுடைய அமைப்பை ஒத்து இருக்கும். இது இந்த தாவரம் ரெண்டு உறுப்புகளுக்கும் இதை நம்ம அளவிட்டு சொல்லலாம். சரி, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னென்னா சார், இந்த தாவரங்கள் பல்வேறு விதப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதில் முதல்ல பார்த்திங்கன்னா உடலில் உள்ள சர்க்கரையினுடைய அளவுகளை குறைக்கக்கூடியது. பல்வேறு தாவரங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக இதை சொல்லணும்னா உடலில் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஒரு தாவரம் இதனுடைய இலை. அது மட்டும் இல்லாமல் இதை இலையை பற்று பூச்சாக பயன்படுத்தலாம். உடலில் ஏற்படுகிற சிறு காயங்கள், ஆறாத புண்களுக்கு இந்த இலை சாறை அரைத்து அந்த சாறை அது மேலே பற்று போட்டோம்னா அந்த புண்ணானது ஆறிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. வாரம் 2 முறை பயன்படுத்தினாலே போதும். ஆறாத புண், புறையேறிய புண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புறையேறிய புண்களை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மருத்துவ தாவர இலை. பூக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த பூக்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். பார்ப்பதற்கு அழகாக பூவரசு இலைகளை ஒற்ற மலர், அழகு உடைய ஒரு மலர். இந்த மலரை பார்த்திங்கன்னா நம்ம டிகாக்ஷனாக சாப்பிட்லாம். தீராத தலைவலி, அமீபிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அமீபா சம்மந்தப்பட்ட நோய்கள், நீர் மாசுபாட்டினால தரமற்ற நீரை நம்ம குடிக்கிறதுனால தொடர்ந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டிசென்ட்ரி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பூக்களுடைய சாரை டிகாக்ஷனாக குடித்தோம்னா அந்த அமீபிக் டிசீஸு, குடலில் உள்ள கொக்கிப்புழு தொந்தரவை இது உடனடியாக சரி செய்யக்கூடியது. மூன்றாவதாக இதன் பட்டை, தாவர பட்டை பார்த்திங்கன்னா பவுல்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒத்தடத்திற்காக பயன்படுது. கால் வீக்கம், சதை வீக்கம், நரம்பு வீக்கத்துக்கு இதை ஒத்தடம் கொடுக்கலாம். இதனுடைய சாறை எடுத்து வெந்நீரில் நனைத்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாக இந்த நோயை குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை துவையல் செய்து சாப்பிட்லாம். இருவாட்சி துவையல் ரொம்ப ஃபேமஸான ஒரு துவையல். இந்த இலைகளை அரைத்து துவையல் செஞ்சு சாப்பிடும்போது நாக்கின் நரம்பு சுவையை கூட்டக்கூடியது. சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு டங் கிளீனர் போடாமலே போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வாய் ஸ்மெல் வரும். ரெண்டாவது சரியான அந்த உணவினுடைய டேஸ்ட்டை அவங்க அறிய முடியாது. அதனாலே என்ன பண்ணோம்னா நாக்கில் என்சைம் ஊறாமல் அவங்க சாப்பிட்ற சாதம் செரிக்காமல் போய்விடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எந்த உணவு சாப்பிட்டாலும் வாயை மூடி மென்று உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய செய்தி. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்பொழுது இதனுடைய இலையை புளி உப்பு சேர்த்து துவையல் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா நாக்கின் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவர இலை. இது துவையல் செய்து சாப்பிடலாம், ஒத்தடத்திற்கு பயன்படுத்தலாம். இதனுடைய பூக்களை பார்த்திங்கன்னா டிகாஷன் செய்து டீ மாதிரி குடிக்கலாம். டிகாஷன் இதில் தேவையான அளவு கருப்பட்டி வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா டீ, அருமையான டீ டிகாக்ஷனாக பயன்படுது. குடலில் உள்ள வெர்மி பூஜின்னு சொல்லக்கூடிய கொக்கி நாடா புழுக்கள், சிறு குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கும், நாடா புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும், அரிக்குது அப்படிம்பாங்க. தோல் வியாதிகளுக்கு இதை பார்த்திங்கன்னா இந்த இலையினுடைய சாரை கொதிக்க வச்சு உடம்பில் நம்ம குளியலாக பயன்படுத்தலாம். தோல் நோய், ஸ்கேபிஸ், சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய்களுக்கு இந்த இலைகளை சாறு செய்து அந்த இலை சாரை வெந்நீரில் போட்டுட்டு மிதமான வெப்பநிலையில் மஞ்சள் தூள் சேர்த்து போட்டு நம்ம குளித்தோம்னா இந்த சோரியாசிஸ், ஸ்கின் ப்ராப்ளம், அரிப்பு, இந்த கை கால் இடுக்குகளில் ஏற்படுற அரிப்பை சரி பண்ணக்கூடியது. இதில் டிகாஷன் பல் ஈறுகளை வீக்கத்தை குறைத்து பல் நல்லா பளிச்சிட இது பயன்படுகிறது. இதுனா இதனுடைய பூவினுடைய டிகாக்ஷன். இந்த மாதிரி பல்வேறுபட்ட மருத்துவ குணம் வாய்ந்த இருவாட்சின்னு சொல்லக்கூடிய பாகினியா டொமெண்டோசா தாவரங்களுடைய இலைகள் எங்கு கிடைத்தாலும் அதை துவையலுக்கோ மருத்துவ பயன்பாட்டிற்கோ நீங்கள் பயன்படுத்துங்க. இது தேவையற்ற மரம்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த மரங்களை வெட்டி விடாதீர்கள். எல்லா தாவரங்கள்லேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அதில் இந்த இருவாட்சி பார்த்திங்கன்னா இது அற்புதமான ஒரு குணம் வாய்ந்த தாவரம். இதை எங்கு கிடைத்தாலும் இதனுடைய துவையலையோ, இது பூக்களையோ, இலைகளையோ, பட்டைகளையோ எடுத்து இப்போ நான் மேற்கூறிய முறைகளில் அதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.